கொங்கு நாட்டு செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் ஓலை பட்டயங்களையும் ஆய்வு செய்யும் பொழுது திருமுருகன்பூண்டி, பூந்துறை, பெருந்துறை, கருமாபுரம் போன்ற ஊர்களிலே நாடார் சமூகத்தினுடைய செப்பேடுகளையும் ஓலை பட்டயங்களையும் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, இந்த கொங்கு நாட்டிலே நாடாழ்வார், முகப்பர், சான்றார் என்கின்ற தொன்மையான பெயர்களை உடையவர்களாக இன்றைக்கு நாடார், சாணார், மூப்பர் என்கின்ற பெயர்களோடு இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பெருமக்கள் கொங்கு வேளாளரோடு இணைந்து கோயில்களுக்கு காணி உரிமை உடையவர்களாகவும் தங்கள் கோயில்களிலே தங்களுடைய தெய்வங்களையும் முன்னோர்களையும் வைத்திருக்கின்ற பெருமை இந்த நாடார் சமுதாயத்திற்குண்டு. எடுத்துக்காட்டாக படைக்கோட்டையிலே கொங்கு நாட்டு பட்டக்காரருடைய தலைமை பட்டக்காரருடைய கோயிலிலே செலமுப்பனுடைய ஒரு சிலை ஆனூரம்மன் கோயிலே இன்றைக்கும் வழிபாட்டில் உள்ளதை நாம் பார்க்கின்றோம். அதை எடுப்பதற்கு ஒரு பட்டக்காரர் முயன்றும் பல சமூக பெரியவர்கள் அதனுடைய தொன்மையையும் விளக்கத்தையும் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே எங்கள் கொங்கு நாட்டில் கவுண்டர் பட்டம் பெற்றவர்களாக நாடார் சமுதாயத்தினர் இருந்திருக்கிறார்கள். படைக்கோட்டை பட்டக்காரருடைய முடிசூட்டு விழாவிலே முக்கியமான அங்கம் பெற்று படைக்கோட்டை பட்டக்காரருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே சில நாடார் சமூக பெருமக்கள் இருந்ததாக அந்த சமுதாய ஆவணங்கள் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பட்டயங்களும் செப்பேடுகளும் எடுத்துக்காட்டாக கோசலத்திலே அண்மையிலே ஐயா நெல்லை நெடுமாறன் அவருடைய துணையோடு ஒரு செப்பேட்டை ஆய்வு செய்தோம். அந்த கோட்டையிலே அந்நியர் படையெடுப்பில் தங்களுடைய வீரத்தை காட்டி போராடிய நாடார் சமூகத்தவருக்கு அந்த கோயிலிலே பல்வேறு உரிமைகளையும் அந்த ஊரிலே பல்வேறு உரிமைகளையும் கொடுத்த செப்பேட்டை நாங்கள் படித்து பார்த்து புலகாங்கிதம் அடைந்தோம். அதிலே வெள்ளை கொடையும் வெண்சாமரும் உடைய ஒரு பெரு அரச சமூகமாக இந்த சமுதாயம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக என்னவென்றால், ஒரு புத்தரச்சலை சேர்ந்த ஒரு கொங்கு வெள்ளாள கவுண்டர் அங்கே சாட்சி கையொப்பம் பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். அண்மையிலே காஞ்சி கோயில் என்ற ஊர் ஒன்று உண்டு. அந்த காஞ்சி கோயிலுக்குரிய பெருமக்கள் செப்பகுளத்தாரும் கடகுளத்தாரும், செப்பகுளத்தாருக்கும் கடகுளத்தாருக்கும் காணி உரிமையான ஸ்ரீதேவியம்மன் கோயிலிலே நாடார் சமுதாயத்தினருக்கு இடம் கொடுத்து அந்த நாடார் சமுதாயத்தார் அந்த உள்ளூரை தாக்க வந்த ஒரு புலியை கொன்று செப்பக்கூட்டத்தாரையும் கடகுடத்தாரையும் காத்த காரணத்தாலே அவர்கள் அந்த நாடாருக்கு அந்த கோயிலிலும் அந்த ஊரிலும் சம உரிமை கொடுத்த கல்வெட்டு இன்றும் அங்கு இருப்பதை பார்க்கின்றோம். இப்படி கொங்கு சமுதாயத்தில் நாடார் சமுதாயம் பன்னெடுங்காலமாக பல நூற்றாண்டு காலமாக சமுதாயத்திலே இதை பார்க்கின்றோம். அமராசி, புத்தூர் போன்ற கல்வெட்டுகளிலே பார்ப்பார சான்றார் என்ற தொடர் வருகிறது. அதில் முக்கியமான தொடர். சிலர் என்ன சொன்னார்கள், பார்ப்பாராகி சான்றோர் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலே பிரம்மதேய கிழவர் என்று வருகின்ற காரணத்தாலும் கப்பு கொடுத்த காரணத்தாலும் பார்ப்பார சான்றார் என்பார் சான்றோரில் மிக உயர்ந்த நிலையுடைய பெருமக்கள் என்பதை நான் என்னுடைய முத்தூர் கல்வெட்டிலே எழுதியிருக்கின்றேன். இப்படி வரலாற்றிலும் இலக்கியத்திலும் தொல்பொருளிலும் ஆராய்விலும் மிக உயர்ந்த ஒரு நாகரிகமுடையவராக கொங்கு சமுதாயத்திலே நாடார் சமுதாயம் இருப்பதை நான் கண்டு ஆய்வு செய்து என்னுடைய கட்டுரையிலும் நூல்களிலும் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன்.